ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம டிபி கிரியேட் பண்ணுறப்போ அந்த பிக் சீரியல் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு டேபிள். ஸோ அந்த டேபிளில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேல்யூஸ் ஃபுல்லாக 1 2 3 அப்படின்ற சீக்வன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும் அந்த ஐடி அப்படின்ற காலமுக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதுல பிஹைண்ட் த சீன்ஸ்ல என்ன நடக்குது, அங்க என்னென்ன என்னென்ன பண்ணலாம் அத வச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இன்டெலிஜென்ட் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி டாக்கர வச்சு போஸ்ட்கிரஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எப்பயுமே நீங்க பார்த்துருப்பீங்க, நான் மெயின் கிளாஸ்ல போயிட்டு கரண்ட் ஃபைல் அப்படின்றத குடுத்து வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பேன். பட் எந்த ஃபைல்ல இருந்தாலும் ரன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எடிட் கான்ஃபிகரேஷன்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அந்த இதுல போயிட்டு இந்த பிளஸ் நியூ பட்டன் குடுத்து அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கா? இந்த அப்ளிகேஷன் அப்படின்றத குடுத்தீங்கன்னா ஒரு புதுசா அந்த மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஸோ, அதுல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அத வச்சுட்டு, மெயின் ஃபைல்னா மெயின் ஃபைல்ல டீபக் பண்றதுக்கு ஜேவிஎம் டீபக்ன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, இந்த மாரி ஒவ்வொன்னா நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ, இந்த இடத்துல வந்து நான் எந்த மெயின் ஃபைல் எங்க இருக்கு அப்படின்றத குடுத்துட்டு, அப்ளை குடுத்து ஓகே குடுத்துட்டேன். ஸோ, அப்போ வந்து எனக்கு எந்த ஃபைல்ல இருந்துனாலும் நான் ரன் பண்ணேன்னா, இந்த மெயின் ஃபைல் வந்து இதுல இருக்கிற மெயின் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இப்போ நாம வந்து வீடியோக்குள்ள போலாம். டெர்மினல் டெர்மினல்ல அதே தான். உள்ள ஃபர்ஸ்ட்டு போய்க்குவோம். ஸ்டூடண்ட் இப்போ ஸ்டூடண்ட் பார்த்தோம்னா, இந்த இடத்துல நமக்கு ஐடிக்கு வந்து சீக்வென்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் வேல் ஸ்டூடண்ட் ஐடி சீக்வென்ஸ் கிளாஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூன்றனா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் வேல் அப்படின்றது ஒரு மெத்தட்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேல்யூவ குடுக்குது அப்படின்ற மாரி ஒரு இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேல்யூன்னு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இன்னொரு கமெண்ட் போட்டு பார்க்கலாம். ஸ்லாஷ் டி அப்படின்றத. ஸ்லாஷ் டி அப்படின்றத போட்டோம்னா என்னென்ன இருக்கு அப்படின்றது வருது. லைவ் ஸ்கீமா ஹிஸ்டரி ஒண்ணு, ஸ்டூடண்ட் டேபிள் ஒண்ணு இருக்கு. ஸ்டூடண்ட் ஐடி சீக்வென்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஐடி சீக்வென்ஸ் அப்படின்றது எத மீன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா எல்லாம் வெறும் அந்த க்ளோஸ் பிராக்கெட் மட்டும் போட்டு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு செமிகோலன். இப்போ வச்சோம்னா நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம டிவில எந்த வேல்யூவுமே இன்சர்ட் பண்ணவே இல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்சர்ட் ஆக போறது வந்து 1 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இப்போ திருப்பி இதே இத கால் பண்ணி பார்க்கலாம். இங்க என்ன நடக்குதுன்ட்டு. நெக்ஸ்ட் வேல்யூ 2ன்னு இருக்கு. நம்ம தான் எதுவுமே இன்னும் இன்சர்ட் பண்ணவே இல்லையே. அப்புறம் எதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ 2 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன நடக்குதுன்னா, இந்த நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்ற மெத்தட வந்து நம்ம ஒரு தடவ கால் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட்டா. அப்போ இந்த இன்வோக் பண்றப்போ, ஒவ்வொரு தடவ இன்வோக் பண்றப்பவும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் தடவ இன்வோக் பண்றப்போ 2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்வோக் பண்ணி பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னா, 3ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாரி இன்கிரீஸ் ஆயிட்டே போகும் நம்ம பண்ண. ஓகேவா? இப்போ டி ஸ்டூடண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் ஓகே ஓகே அப்படின்றத கொடுத்தோம்னா சீக்வன்ஸ் என்ன இது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது வருது. சீக்வன்ஸ் இந்த பப்ளிக் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி சீக்வன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கு. டைப் வந்து பிக்னு செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பர். ஸ்டார்ட் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் வந்து அதாவது ஸ்டார்ட்டும் மினிமம்லாம் ஒன்று தான். 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காண்டி இந்த மினிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் நம்மளால் இவ்வளோ பெரிய நம்பர் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இந்த இதுலேருந்து. ஸோ இன்க்ரிமெண்ட் வந்து ஒவ்வொரு நம்பராக தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். சைக்கிள்ஸ் நோ அப்படி எதுவுமே கொடுக்கல. கேட்ச் வந்து 1 குடுத்துருக்காங்க. கேட்ச் ஏன் நம்ம குடுக்குறோம்னா, பேசிக்கா கேட்ச் வேல்யூலாம் என்ன பண்ணும்? கேட்ச்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் டிபிலேருந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு வராம, ஒரு கேட்ச் அப்படின்ற ஒரு சின்ன மெமரி ஸ்டோரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும். நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் அதில போயிட்டு எடுத்துட்டு வரணுன்ற அவசியம் இருக்காது. டக்குன்னு ஈஸியா அந்த கேட்ச்லேருந்து எடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த கேட்ச் அப்படின்ற ஒரு வேல்யூவும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இப்போ நீங்க கேட்கலாம். அப்போ நான் ஓகே. இப்ப எனக்கு வந்து செலக்ட் நெக்ஸ்ட் வேல்யூன்னு குடுத்தாலே எனக்கு வந்து இன்வோக் பண்றேன்னு சொல்றீங்க. அப்ப நான் வேல்யூ சேஞ்ச் ஆயிருது. அப்போ வந்து எனக்கு இப்ப என்ன வேல்யூ இருக்குன்றத சேஞ்ச் ஆகாம எப்படி பார்க்கிறது? எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, செலக்ட்
நெக்ஸ்ட் வேல்யூனா என்னது? அடுத்த வேல்யூ அப்படின்றத இன்வோக் பண்ணிடுறோம். அப்போ கரண்ட் வேல்யூ ஒன்று இருக்கலாம். ஸோ கர் வேல் ஆஃப். இப்போ நான் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் போட்டுட்டு முன்னாடி போய் டெலிட் பண்ணிக்கிறேன். ஐயோ இதை பண்ணிட்டேன். ஸோ சார் செலக்ட் ஓகே. நான் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன் தெரியாமல், சாரி. திருப்பி உள்ளே போய் ஒரு தடவை எஸ்கியூஎல் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ கொடுக்கலாம். செலக்ட் காப்பி பேஸ்ட் பண்ணலான்னு நினச்சது குத்தமா. செலக்ட் கர்னல் ஆஃப் ஸ்டூடெண்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் எஸ்சிகே டைப் பண்ணிட்டு இப்போ இப்போ போட்டு பார்க்கலாம். கர்வல் ஆஃப் சீக்வன்ஸ் இஸ் நாட் yet டிஃபைன்ட் இன் திஸ் செஷன். கரண்ட் வேல்யூ வந்து செஷனில் டிஃபைன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துருப்போமே, எங்கே காணோம். நெக்ஸ்ட் வேல்யூ வரவே இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு தடவை திருப்பி அதை பண்ணி பார்க்கலாம். ஸ்லாஷ் டி ஸ்டூடெண்ட் இப்போ செலக்ட் நெக்ஸ்ட் வேல் ஃபோர் கரண்ட் வேல்யூ இப்போ வருதா? செலக்ட் கரண்ட் வேல்யூ 4 அப்படின்ட்டு. இது ஏன் வரலன்னா, நம்ம அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு இன்வோக் பண்ணணும். இன்வோக் பண்ணால் தான் வருது. ஸோ இப்போ 4ன்னு இருக்கு, 4ன்னு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த இதை நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு இப்போ 5ன்னு வருதா? இப்போ நம்ம திருப்பி இந்த கரண்ட் வேல்யூ அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். இப்போ 5 தான் ரிட்டர்ன் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆகாமல் கரண்ட் வேல்யூ என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத எடுக்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஓகே, இப்போ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. செலக்ட்ன்ற இன்சர்ட் ஐயோ என்ன நடக்குது? இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன வேல்யூ கொடுக்கும்? ஐடி வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. ஸோ நேம் அப்படின்றதுலேருந்து கொடுக்கலாம். என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? நேம் வந்து யாஸ் கமா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் இமெயில் இருக்குது ayas@gmail.com அப்படின்றத கொட்டேஷன்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். திருப்பி இங்கே வந்து இன்டீஜர் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த இன்டீஜர் வேல்யூக்கு வந்து 19 ஸ்டாண்டர்ட் வந்து 12th. ஓகேவா? பட் ஏன்னா நான் தப்பாக எழுதுறேன்னு நினச்சிருப்பீங்க. பட் நம்ம இந்த இடத்துல மாற்றணும். அதுக்கு வரேன் நான். வேல்யூஸ் உள்ள வந்து நேம் கமா இமெயில் கமா ஸ்டாண்டர்ட் வந்து ரன் பண்ணலாம். காலம் ஐயாஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் நேம் இமெயில் ஸ்டாண்டர்ட். ஓகே, எல்லாமே கரெக்டு தான். ஓகே, சிங்கிள் கோட்ஸ் இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சிங்கிள் கோட்ஸே முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணுங்கள். சிங்கிள் கோட்ஸ் தான் எரர் அடிக்காமல் வருது. முடிஞ்ச அளவுலாம் இல்லை, அதான் யூஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த இதை போட்டு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன உள்ள வேல்யூ இன்சர்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகே, இது ஏன் வரலன்னா கடைசியில் இது கொடுக்க மாட்டோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஒர்க் ஆக மாட்டுது.
சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்கான பர்ப்பஸ பார்க்கலாம். இப்போ செலக்ட் நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா கரண்ட் வேல்யூ 5 வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம அத ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கும்னா, 7 அப்படின்றது இருக்கும். ஏன்னா 6த் இது வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்சர்ட் பண்ணனால நமக்கு வந்து இப்போதைக்கு தேவை இருக்காது. என்ன தேவை இருக்காது? 6த் இது. அதனால 7 டைரக்ட்டா வந்துருச்சு. ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட் வரணுமே. ஓகே. டெஸ்ட் பண்ணிடலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடண்ட். வந்துருச்சு. அது ஏன்னா, நான் ஒரு தடவ மாத்தி குடுத்துட்டேன். ஸோ, அதனால மைனஸா மாறிருச்சு. இப்போ ஒரு தடவ கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் குடுத்தோனே கரெக்ட்டா வந்துருச்சு. ஸோ, இப்போ நான் இந்த இத குடுக்குறப்போ கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. ஐடி 6 ஏன்னா அந்த சொன்னேன்ல, நெக்ஸ்ட் வேல்யூ 7 ஆயிருச்சு. ஆனா முன்னாடி பார்க்குறப்போ 5 இருந்துச்சு கரண்ட் வேல்யூ. ஸோ, இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்தோம்னா என்ன இருக்கும்? 7 அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல இப்போ ஐடி 6 நேம் ஐயாஸ்ன்னு வந்துருச்சு. இன்சர்ட் பண்ணா எல்லாமே இன்சர்ட் ஆயிருச்சு. பட் இப்போ நம்ம வந்து ஒண்ணு செட் பண்ணணும். என்ன செட் பண்ணணும்? நம்ம வந்து 6த்துல தான் டைரக்ட்டா இன்சர்ட் ஆயிருக்கு நம்மளோட நேமு. பட் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்துல டேட்டா இருக்கணும். ஸோ, அப்போ நான் டைரக்ட்டா உங்களுக்கு சொல்றதுக்காண்டி 6த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா, முன்னாடி நெறைய தடவ இன்வோக் பண்ணனால வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ, இப்போ அத வந்து மாத்துறதுக்கு ஒரு இது இருக்கு. அத எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டு ஆமா டிபிஎஸ் பிரச்சனை இருக்காது. ஓகே. செலக்ட் செட் ரன் சிங்கிள் கோட்ஸ் மறந்துறாதீங்க. ஸ்டூடண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் எஸ்இக்யூ எஸ்இக்யூ கமா 1 கமா ஃபால்ஸ். இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 1 அப்படின்னு இருக்கும். செலக்ட் கரண்ட் கர்னல். ஏன் மாறல? ஸ்டூடண்ட் ஐடி சீக்வென்ஸ் கரெக்ட்டா தான் வச்சிருக்கேன். 1 ஃபால்ஸ். நம்ம தான் இந்த வேல்யூஸ் டெலீட் பண்ணிடலாம். டெலீட். ஓகே. கரண்ட் வேல்யூ ஓகே, ஓகே. இப்போ நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் இது எதனால அப்படி வருதுன்னு சொல்றேன். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடண்ட் வேர் ஐடி ஈக்குவல் டு 6. நமக்கு 6 தான் இருக்கு. 6 ஒரு ரோ டெலீட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன். ஓகேவா? அதே வேல்யூ இன்சர்ட் ஸ்டூடண்ட் நேம் வந்து இன்சர்ட் பண்றேன். 1 இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 1 ஓகேவா? இது ஏன்னா நம்ம முன்னாடி வந்து லாஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ குடுக்குறப்போ, அந்த இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 7ன்னு வந்திருக்கும். ஸோ, அதனால இப்போ நம்ம வேல்யூ செட் பண்ணதுக்கு அப்புறமுமே அது சேஞ்ச் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம கேப்ச்சா ஸ்டோர் ஆயிருக்கும்ல. ஸோ, அதனால நான் வந்து அந்த டிபில உள்ள வேல்யூவ டெலீட் பண்ணிட்டு, திருப்பி இதே வேல்யூவ இன்சர்ட் பண்ணேன்னா, உள்ள இன்சர்ட் ஆறப்போ வேல்யூ செக் பண்ணி 1 நம்ம செட் ஆயிருக்கு ஆல்ரெடி. அதுலேருந்து எடுத்து செக் பண்ணோம். இப்போ என்ன வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு. ஸோ, 1 அப்படின்றத செட் பண்ணிட்டோம். ஸோ, 1 அப்படின்ற வேல்யூ செட் ஆனதுக்கப்புறம், நம்மளோட வேல்யூ வந்து இங்க வந்து கரண்ட் வேல்யூ இப்போ செக் பண்றப்போ 1 அப்படின்றது. ஸோ, இதுதான் இந்த இந்த கேப்னால தான் இது மிஸ்மேட்ச் ஆச்சு நம்மளுக்கு. என்னடா வரல அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். நம்ம வந்து அத மாத்துனதுக்கப்புறம், ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ, அடுத்து நம்ம கரண்ட் வேல்யூ செக் பண்றப்போ இந்த வேல்யூ வருது. ஸோ, நீங்களும் இந்த மாரி நெக்ஸ்ட் வேல்யூ குடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். அத மாத்தி குறைக்கிறதுக்காண்டி இந்த செலக்ட் செட் வேல் அப்படின்னு இருக்குல்ல, இத யூஸ் பண்ணி திருப்பி டிஃபால்ட் வேல்யூ பழைய வேல்யூக்குள்ள உங்களுக்கு 2 வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. டைரக்ட்டா 5 வந்து 5 வரைக்கும் செக் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு, திருப்பி அந்த செகண்ட் வேல்யூக்கே மாத்தணும்னா, இந்த மாரி செலக்ட் செட் வேல் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல 1க்கு பதிலா இந்த இடத்துல சீக்வென்ஸோட நேம் குடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து 1க்கு பதிலா நீங்க என்ன வேல்யூ குடுக்கணுமோ அத குடுத்து செட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.